ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அவங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க, அண்ட் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். காண்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறவங்க, யாருனாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஓகே, அண்ட் இது டைம்லெஸ் ரீடிங், எப்போ பார்த்தாலும் பொருந்தும். ஓகேவா? அண்ட் யாருக்கு இந்த ரீடிங் பொருந்துதோ அவங்க மட்டும் இந்த ரீடிங்கை எடுத்துக்கோங்க. நான் ரீடிங் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது உங்களுக்கான ரீடிங்காக இல்லையா அப்படிங்கிறது. பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுறலாம். ஓகே, அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய விஷயம் உங்கள் பர்சன் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய கார்ட்ஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. ரொம்ப நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க, ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை ஒரு ஆன் அண்ட் ஆஃபில் போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தர் நிறைய மெசேஜஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் பார்க்கலாம். வாவ், ஃபஸ்ட்டு கார்டே வந்து அன்கண்டிஷ்னல் லவ். ரொம்ப நல்ல கார்டு, பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கார்டே வந்து உங்கள் பர்சன் உங்கள் மேலே லவ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இது ஒரு கன்ஃபர்மேஷன். சிச்சுவேஷன் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, அடுத்த வர கார்ட்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் என்னென்னா, அவங்களுக்கும் உங்கள் மேலே கண்டிப்பாக ஒரு ஃபீலிங் இருக்குது, அந்த லவ் கண்டிப்பாக இருக்குது. அன்கண்டிஷ்னல் லவ் வந்து ரெண்டு சைட்லேருந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்க உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, அண்ட் நீங்கள் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் சில ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஆனால் என்ன விஷயம் நான் இங்கே பார்க்குறேன்னா, ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலான அந்த அன்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்க உங்ககிட்ட வெளிக்காட்டல இந்த மாதிரியான ஒரு சில இஷ்யூஸ் இருந்தாலும், எப்படி நீங்கள் அவங்க மேலே அந்த லவ் வச்சுருக்கீங்களோ, இது வந்து மியூச்சுவலாக ரெண்டு பேருக்குமே வந்து அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது, அந்த அஃபெக்ஷன் இருக்குது. ரெண்டு பேருமே இந்த லவ்வில் ஃபால் இன் லவ், இந்த லவ்வில் இன்னுமே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அவங்க கூட க்ளோஸாக இருக்கணும், அந்த ஃபீலிங்லாம் நான் பார்க்குறேன். அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் கூட அவங்களுக்கு இருக்கும். எஸ், அன்கண்டிஷ்னல் லவ் தான் இது. நிறைய லவ் இருக்குது. ஓகே, பட் ஆக்ஷன் முக்கியம். ரெண்டு பேருக்குமே அந்த லவ் இருக்குது, மியூச்சுவலாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பார்க்கலாம் இனி வர்ற கார்டை வச்சு என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபீலிங்ஸ் வைஸ் அண்ட் சிச்சுவேஷன் வைஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி உங்கள் பர்சன் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, இல்லை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி நிற்க போகிறதில்ல, ஒரே வழி தான். ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எடுக்க போகிறாங்க ஒரே ஒரு முடிவு. ஒன்று எனக்கு இது வேணும், இல்லை எனக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரே ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. ஓகே, இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்க போகிறதில்ல. கம்ப்ளீட்டாக வந்து ஒன்று இருப்பேன், இல்லைனா நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெசிஷன் அவங்க எடுக்க போகிறாங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. ஓகேவா? ஸோ அவங்களும் அதே மாதிரியான ஒரு சில முடிவுகளை எடுக்க போகிறாங்க, இல்லை ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டாங்க. உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கலாம், இல்லை மறைமுகமாக கூட அவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அவங்க ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. ஒன்று நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன், இல்லை எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை அவங்க எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ லோ எனர்ஜியில் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போது லைஃப் வந்து சரியில்லை. ஓகே, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அண்ட் ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாம் நிறைய இருக்குது. லோ வைப்ரேஷனில் அவங்க இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு செல்ஃப் கேரை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் டைம் அவங்களுக்கு தேவை. அவங்க இப்போ எதிர்பார்க்குறது கொஞ்சம் டைம். நான் இப்போ லோ எனர்ஜியில் இருக்கேன், ஃபினான்ஷியல், கரியர், ஹெல்த்து, ஃபேமிலி ப்ராப்ளம், இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியும் ஒழுங்காக போகலை. லவ் இருக்குது, ஆனால் சுச்சுவேஷன் சரியாக போகலை. ரொம்ப லோ வைப்ரேஷனில் இருக்கேன், ப்ரெஷர், டிப்ரெஷன், என்னை சுற்றி நிறைய நெகட்டிவ்ஸ் எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் இதில் பார்க்குறேன். அப்போ அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் தேவை. ஓகே, நான் கண்டிப்பாக முடிவு எடுக்கிறேன், இல்லை எடுக்க போகிறேன். ஆனால் எனக்கு இப்போ எனர்ஜி தேவை, எனக்கு கொஞ்சம் டைம் தேவை. நான் மறுபடியும் வந்து முதலேருந்தே ஆரம்பிக்கணும்.
எல்லா விஷயத்தையும் வந்து கிளென்ஸ் பண்ணணும். ஓகே, எல்லா விஷயத்தையும் சரி பண்ணணும். லோ எனர்ஜியாக இருக்குது, என் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் சரி பண்ணணும், எல்லாம் கிளியர் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே, லிப் ஆஃப் ஃபைட். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ரொம்ப நாளாகவே வந்து ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்கு. ஓகே, அதாவது எந்த ஒரு முடிவும் இல்லாமல் ஒரே மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது நீங்கள் போய் பேசுகிறதும் அவங்க பேசுகிறதும் இடையில ஏதாவது ஒரு பிரேக் விழுறதும் கமிட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. இது எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல் 2 பேருக்குமே இருந்திருக்கும், ஒரு தாட்ஸ் 2 பேருக்குமே இருந்திருக்கும். என்னடா இது அப்படியே போயிட்டே இருக்குது. சில பேருக்கு பல வருஷமாக வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி போயிட்டு இருந்திருக்கும். எனக்கு இயர் கணக்கில் தெரியுது, அதனால தான் நான் சொல்கிறேன். சில பேருக்கு 7 இயர்ஸ், சில பேருக்கு 5 இயர்ஸ், சில பேருக்கு 10 இயர்ஸ் கூட அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். என்னடா இன்னும் எத்தனை வருஷம் தான் இப்படியே போயிட்டு இருக்கோம், இதுக்கு ஒரு எண்ட் இல்லையா? ரொம்ப நாளாகவே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை, ரொம்ப நாளாகவே இந்த ரிலேஷன்ஷிப் சரியாகணும், கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரே பேட்டர்னில் போயிட்டுருக்கு, நிம்மதியே இல்லை. அதை எப்படி நான் ஆரம்பிச்சனோ அப்போது அப்படியே தான் இப்படியே இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இதில் ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது. ஓகே, சடன் சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நியூ பேட்டர்ன் ஆரம்பிக்க போகுது. இவ்வளோ நாள் ரொம்ப கவலையாக ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப், இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபுல்லாகவே ஒரு ஹார்ட் பிரேக், தனிமை, கோஸ்டிங் பண்ணுறது, தனிமையில் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, வருத்தம் அளிக்கிறது, பிரேக்கப் நடக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு இருந்துச்சுன்னா மாறப்போகுது. சைக்கிள் மாறப்போகுது. ஃபாஸ்ட்டு சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்க போகுது. ஓகே, பாசிட்டிவாக ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, லிப் ஆஃப் ஃபைத். உங்கள் பர்சன் ஏதாச்சும் ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த பேட்டர்ன் மாறப்போகுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ் அண்ட் நியூ டைரக்ஷன், நியூ பாத் தேடி போக போகுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு புது வழியை பார்த்து போக போகுது. பழைய வழி இல்லை, பழைய சாப்டர் மாதிரி கிடையாது. பழசில் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்தோ அதே மாதிரி நடக்க போகிறதில்ல, புது ஆரம்பம். ஓகே, நான் 2 விஷயத்த பார்க்குறேன், அதே சொல்லிடுறேன். ஒன்று, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து புது ஆரம்பமாக ஆக போகுது. இல்லை, உங்களுக்கு வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் அமையலாம். ஓகே, இது எல்லாருக்கும் பொருந்தாது, ஒரு சில பேருக்கு. ஓகே, லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் ஆரம்பிக்க போகுது. இல்லை, உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பாத், ஒரு நியூ புது வழியாக வரப்போகுது. ஒரு நியூ பர்சன் வரலாம், ஒரு நியூ லைஃப் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் பர்சன் ஏதாச்சும் ஒரு தைரியமான ஒரு முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஏன்னா சைக்கிள் சேஞ்ச் ஆக போகுது, கார்மிக் பேட்டர்ன் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, கண்டிப்பாக ஏதோ லாஸ் நடந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். பிரேக்கப்பு, இல்லை ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு லாஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதனால் 2 பேருக்குமே வந்து வருத்தம் அளிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, உங்கள் பர்சனுக்கு பர்சனல் லைஃப்பில் நிறையா ஒரு சில காயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதுவுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை பாதிக்குது. உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் என்னென்னா, அவங்க உங்களை தனிமையில் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை, நீங்கள் அவங்கள தனிமையில் விட்டுட்டு போயிருக்கீங்க. அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், மிஸ் பண்ணுறாங்க, பட் தனிமையில் விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு லாஸ் ஏற்பட்டிருக்கு, ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அது அவங்களுக்கு வருத்தம் அளிக்கலாம், பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க உங்களை தனிமையில் விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எஸ், இது என்னன்னா கரெக்ட். ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி உங்கள் பர்சன் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, பாசிட்டிவ் முடிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் முடிவாகவும் இருக்கலாம். இப்போ என்னென்னா, ஒரு 2 பேருக்கும் ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. க்ளோஸ்ட் ஆஃப், அதாவது ரொம்ப 2 பேருக்குமே ஈகோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். யார் ஃபஸ்ட்டு இறங்கி வருவா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், நிறைய காயங்கள் உங்கள் பர்சன் பட்டிருந்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள சுற்றி ஒரு வேலி போட்டுட்டு அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் அவங்க இருக்கிறாங்க. ஈகோ கண்டிப்பாக இருக்கும்.
அவங்கள தற்காத்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே. அதாவது நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம். ஆல்ரெடி உங்களால் அவங்க காயப்பட்டிருந்துருக்கலாம், அவங்களால நீங்கள் காயப்பட்டிருந்துருக்கலாம். இனி மறுபடியும் அதே மாதிரி நடக்கக்கூடாது. ஓகே. அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் அவங்க யாருக்கிட்டையாச்சும் காயப்பட்டிருந்திருப்பாங்க. மறுபடியும் அது ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள சுற்றி ஒரு வேலியை போட்டுட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஓகே. அவங்கள தற்காத்து கொள்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த ஒரு எமோஷ்னல் லாஸும் ஏற்படக்கூடாது. ஒரு ஈகோ கண்டிப்பாக தெரியுது. எமோஷ்னல் லாஸ் ஏற்படக்கூடாது, அது ரெண்டாவது விஷயம். ஈகோ கண்டிப்பாக இருக்கும். ஓகே. ஈகோ, பிடிவாதம், ரொம்ப அந்த ஒரு மேன்லி எனர்ஜி நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் பர்சன் ஃபீமேல் ஆர் மேல் யாராக இருந்துட்டு போகிறோம், அந்த ஈகோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நிறைய கார்மிக் பேட்டர்ன் தான் போயிட்டுருக்கு. ஓகே. இந்த 2 ரிலேஷன்ஷிப்லேயும் எப்படின்னா, அவங்களால உங்களுக்கு ஒரு சில லெசன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களால் அவங்க ஒரு சில லெசன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போதைக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் தான். இப்போ கரெக்டான ஒரு விஷயத்த பண்ண முடியாது. அவங்க சொல்ல நினைக்கிறது அதுதான். இப்போதைக்கு அவங்க எந்த ஒரு கரெக்டான விஷயங்களையும், எந்த ஒரு வேகமான ஒரு முடிவுகளையும் அவங்களால பண்ண முடியாது. இப்போதைக்கு அமைதியாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேலன்ஸாக தான் இப்போ போகணும். இப்போ பொறுமையாக தான் போயிட்டுருக்கணும். ஏன்னா சிச்சுவேஷன் சரியில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. அவங்க லைஃப் கரெக்டாக இல்லை நான் பொறுமையாக தான் இருக்கணும், என்னால் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது, சிச்சுவேஷன் சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பார்க்கலாம், ஒன் மோர் கார்டு பார்க்கலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஸோ நிறைய ஓவர் திங்க் உங்கள் பர்சனுக்கு இருக்குது, எதுக்கோ பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே. ஃபீலிங் ட்ராப், அவங்க யார்கிட்டையும் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் யார்கிட்டையும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி தைரியமாக ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு பயம் இருக்குது. ஓவர் திங்க் நிறைய பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நிறைய பயம், ஓவர் திங்க் பண்ணுறது, எதையும் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன். அவங்க மைண்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்குது, பயங்களும் வருத்தங்களும் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் அவங்களோட கரண்ட் ஃபீலிங். ஃபஸ்ட்டு கார்டு ரொம்ப பாசிட்டிவாக வந்துச்சு. லவ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு டிசிஷன் மேக் பண்ணிட்டாங்க. ஒரு சில ரிலேஷன்ஷிப்லாம் கண்டிப்பாக முடிவு எடுத்துட்டு கண்டிப்பாக ஒரு நோ கான்டாக்ட், ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அது ஒரு காரணத்துக்காக, இல்லை அவங்களோட பர்சனல் விஷயத்துக்காக அவங்க அப்படி பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா நான் அதை தான் நான் பார்க்குறேன். லவ் இருக்குது, பட் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ என்னால் ஒரு தைரியமாக எந்த ஒரு முடிவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. பட் நிறைய பயங்கள் இருக்குது. மேபி ஃபேமிலியை நினச்சி எதாவது பயப்படலாம், இந்த ரிலேஷன்ஷிப் நினச்சி எதாவது பயப்படுறாங்க. இதை ஃப்யூச்சருக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்கள் பர்சனுக்கு இருக்கும். ஸோ ஓவரால் கொஞ்சம் மிக்ஸ்டு எனர்ஜி தான். ஓகே. அவங்க ஏதோ ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ இப்போதைக்கு பொறுமையாக தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ இதான் அவங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங். அவங்க என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ உங்களுக்கான ஒரு யூனிவர்ஸ் கைடன்ஸையும் பார்த்துடலாம். யூனிவர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப் இல்லை வேறு ஒரு ரிலேஷன்ஷிப், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஹாப்பி கிடைக்க போகுது, உங்களுக்கு சந்தோஷமான ஒரு லைஃப் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போதைக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் போங்க. ஓகே. ஒர்க்கில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் உங்களையும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஒர்க்கில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் ஓகே. பட் உங்களையும் நீங்கள் வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க, டேக் கேர் பண்ணிக்கோங்க. 24 மணி நேரம் வந்து வேலை அப்படிங்கிறத பற்றி நினைக்காதீங்க. உங்களை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரே விஷயத்த நினச்சா அதுக்காகவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க. டெஃபினட்டாக உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஹாப்பியாக இருக்க போகுது. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா ஒரு நியூ பாத் ஏற்படலாம். அதை தான் நான் இங்கே பார்க்குறேன்.
இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகும். நியூ பாத், அதாவது புது வாழ்க்கை மாதிரி. பழசெல்லாம் வந்து அழிச்சிட்டு புதுசாக இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பமாகிற மாதிரி ஆகும். ஹாப்பியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு எப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் வேற ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் அமையலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ போத் எது நடந்தாலும் உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் வந்து உங்கள் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான மெசேஜ். யூனிவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் யூனிவர்ஸ் மெசேஜ் பார்த்துருக்கும். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். ஓகே, யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.